ஹலோ வெஸ், இன்னைக்கு நம்ம பொறுத்த தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் தான் ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து விஷயம். அதாவது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல பிரபலங்கள் வந்து விவகாரத்து பண்ணிட்டே வந்துடுறாங்க. இதனால தமிழ் சினிமாவில் பயங்கர ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்ததான் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து வந்திருக்கு. இப்போ ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து விவகாரத்து பண்றதா வந்து நீதிமன்றத்தில் மனு கொடுத்ததால அந்த மனு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. இதனால தமிழ்நாடு ஃபுல்லா ஹாட் டாபிக்கா மாறிச்சு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இது வந்து பேசு பொருளா மாறி இருக்கு. முக்கிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஜெயம் ரவி வந்து தெலுங்கு படம் ரீமேக்கான ஜெயம்ன்ற படத்துல வந்து அறிமுகமாகி நல்ல ஒரு ஹிட் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ரீமேக் படங்கள் வந்து கமிட் ஆனாரு. ஆனா அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவிலேயே வந்து ஆக்ஷன்ல வந்து இறங்கி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வந்திருக்காரு. ஆனா அவர் 2009ல கல்யாணம் பண்ணாரு. ஆர்த்தி என்ற பொண்ணை வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணாரு. திருமணம் முடிச்சு 2 மகன்கள் வந்திருக்காங்க. அதுல முதல் மகன் வந்து டிக் டிக் என்ற படத்துல வந்து அறிமுகப்படுத்தினாரு. அதுல நல்ல ஒரு சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தினதால விருது கூட வந்து வாங்கினாருன்னு பாத்தீங்களா. அதுக்கு பிறகு வந்து வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. 14 வருஷம் இப்ப முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ வந்து கோர்ட்ல விவகாரத்து மனு ஜெயம் ரவி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் வந்து இப்ப வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாடு ஃபுல்லா பேசு பொருளா மாறிடுச்சு. சரி, இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம், ஏற்கனவே ஜெயம் ரவி வந்து தொடர்ந்து அதாவது பல படங்கள் நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா இதுல வந்து இந்த தயாரிப்பு துறையில வந்து ஜெயம் ரவியோட மாமியார் வந்து இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க வந்து சைரன் உட்பட 4 படங்கள் வந்து ஜெயம் ரவி படத்தை தயாரிச்சாங்க. இதுல எல்லா படமே வந்து புட்டுச்சு, எல்லா படமே வந்து ஓடல. ஆனா சைரன்ற படம் மட்டும் லைட்டா வந்து ஓடிச்சு. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு பிறகு வந்து ரீசெண்டா டைரக்டர் பாண்டி வந்து இவர்கிட்ட கதை சொல்லி இவர்கிட்ட 1 கோடி அட்வான்ஸ் வந்து கொடுத்தாரு. படம் நல்ல ஒரு கதையா, இதுலயே வந்து மாமியார் தயாரிப்பு வந்து இறங்கிருக்காங்க. ஆனா இதுக்கு சம்பளம் வந்து ஜெயம் ரவி 25 கோடி ரூபா வந்து கேட்டிருக்காரு. ஆனா மாமியார் வந்து உன் படம் எதுவுமே வந்து ஓடல, எப்படி நீ 25 கோடி ரூபா கேட்ட, அப்படி உனக்கு 15 கோடி தான் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்களா. இப்பதான் இயக்குனர் பண்ணிட்டு அவங்க மாமியார் பட்ஜெட் பாதியா குறைக்க சொல்றாங்க. ஆனா பட்ஜெட் குறைக்க முடியாது சொல்லிட்டாராம். இது மட்டும் கிடையாது, இந்த படத்தை இப்ப விஜய் சேதுபதி கொடுத்தாங்களாம். இதனால பயங்கரமா கோவப்பட்ட ஜெயம் ரவி இதன் மூலமா வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க மனைவியான ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்றாங்க. இதனால ஜெயம் ரவி கடுப்பானவர் பெரிய பிரச்சனையாகி இப்ப விவகாரத்திலையும் போய் நிக்குதுன்னு சொல்றாங்க. வேற ஒரு விவகாரமும் இருக்கிற மாதிரி வந்து பல பேர் சொல்லிக்கிறாங்க. அதாவது தனுஷ் மூலமா ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு அங்க பிரச்சனையாகி அதனால தான் வந்து விவகாரத்து வரலையும் போச்சு, வெளிநாடு வரலையும் வந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் பேரை இதுல இருந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப தவறு, தனுஷ்க்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஏற்கனவே வந்து தனுஷ் பல பார்ட்டிகள்ல வந்து அவர் வந்து தகாத முறையில் நடந்துக்கிறது வந்து உண்மைதான். ஆனா ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்துல வந்து தனுஷ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இது எல்லாம் வந்து ஒரு பொருளை அப்படின்னு கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சபிதா ஜோசப் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலே பார்க்க போனா நம்மளே வந்து அதிர்ச்சி அடைய வைக்கும். ஏன்னா 14 வருஷம் வந்து வாழ்க்கையை நல்லாவே போயிட்டு இருந்தது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும். அவங்களுடைய போஸ்டர்லாம் வந்து இணையதளத்துல வந்து பயங்கரமா வந்து போட்டிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி கூட அவங்க மனைவி ஆர்த்தி இருக்கிற போட்டோ எல்லாமே டெலீட் பண்ணிருந்தாங்க. அதுதான் வந்து ரசிகர்களுக்கிடையே பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இப்போ கொஞ்ச நாள்ல உண்மை வந்து வெளியே வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் இதுக்கிடையே இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது மாமியார் வந்து வளர்ப்பு மகன் வந்து ஒருத்தர் வந்து வளர்க்குறாராம். அந்த வளர்ப்பு மகன் தான் இந்த சினிமாவெல்லாம் கவனிச்சுக்கிறது. இப்பதான் வந்து வளர்ப்பு மகன் சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி சொல்றாங்க. இதை வந்து ஜெயம் ரவி கேட்கவே இல்லையா, இதனாலையும் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு அடிமையா இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஜெயம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா வெளியே சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இந்த அதிர்ச்சி அடையலாம். முக்கியம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து கட்டுப்பாடு இல்லாம இயங்கிட்டு இருக்கிற சில நடிகர்கள் தான் வந்து இதுக்கு காரணம் சொல்லலாம். ஏன்னா சினி ஃபீல்டு முன்ன விட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து என்னென்னமோ நடந்துருக்கு அப்படின்றத இணையதளம் இருக்கிறதால, இன்டர்நெட் வசதி இருக்கிறதால எல்லாமே அப்பப்போ வந்து வெளியே வந்துடுது. ஆனா இவ்வளவு விஷயம் நடக்குமா அப்படின்னு கூட நம்மளே வந்து ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. போக தான் தெரியும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.